ஜாஸ் பட்லர் அவர் இந்த டவுட்டன் சிட்டி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிரிக்கெட்டுக்கு செம்ம ஃபேமஸ். அந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃபேமஸா இருக்கும். அவரும் அவங்க அப்பா கூட அடிக்கடி அங்க மேட்ச் பார்க்க போவாரு. அதே மாதிரி தான் அவர் 8 வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. அன்னைக்கு நம்ம டாடா சௌரவ் கங்குலியும் நம்ம வால் ஆஃப் கிரிக்கெட் ராகுல் டிராவிடும் வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பவுண்டரி லைன்ல ரவீந்திரா டிசில்வாவை மீட் பண்றாரு. அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக போயிருக்காரு. டிசில்வாவும் ஆட்டோகிராஃப் பண்ணி நோட்டை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா அப்பதான் அவரை பவுண்டரியில இருந்து ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் மாத்தினாங்க. அவரும் அந்த அவசரத்துல நோட்டை மட்டும் கொடுத்துட்டு பேனாவை அவரே எடுத்துட்டு போயிடுவாரு. ஜாஸ் பட்லர் 8 வயசு பையன்ல, சோ வீட்டுக்கு போய் பயங்கரமா கதறி கதறி அழுகுறாரு. அவங்க அப்பாட்ட என் பேனா எப்படி அவர் எடுத்துட்டு போலான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, சரா தம்பி, உன்னோட பேனா வந்துட்டு இப்படி போனது எங்களுக்கும் வருத்தமா தான் இருக்கு. சரி, இது இன்னைக்கு உனக்கு நடந்த ஒரு நெகட்டிவ், இன்னைக்கு உனக்கு நடந்த பாசிட்டிவ் எதுனா சொல்லி பார்ப்போம் கேட்டப்போ, இன்னைக்கு எனக்கு சௌரவ் கங்குலி பேட்டிங் வந்துட்டு செமையா பிடிச்சிருந்துச்சு. அவர் பேட்டிங் ஆடும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சோ அன்னையில இருந்து அவர் டிசைட் பண்றாரு நம்ம கிரிக்கெட்டை தான் நம்ம கெரியரா சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட கிரிக்கெட்டிங் ஜர்னி அன்னையில இருந்து ஆரம்பிக்குது.